திரு ஏஆர் முருகதாஸ் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சார். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ரகுமான் சாருக்கும் மாலை வணக்கம். இந்த கிருஷ்ணா வந்து எனக்கு ஒரு நண்பரை அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி அவருடைய படம் சில்லுன்னு ஒரு காதல் எனக்கு அறிமுகம். அதுக்கப்புறம் வந்து அவரை 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பர்சனலாக வந்து கிருஷ்ணா ரொம்ப பிடிக்க காரணம் வந்து நிறைய புதுமுகங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஒரு லிரிக் ரைட்டர், ஹீரோ, ஹீரோயின் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஒரு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற அந்த தைரியம், அந்த கான்ஃபிடென்ட் வந்து நிறைய டைரக்டருங்களுக்கு வராது, என்னையும் சேர்த்து. ஸோ அந்த மாதிரி ஒரு தைரியமாக இன்னும் சொல்லப்போனால் இந்த மியூசிக் டைரக்டர் சத்யா வந்து எங்கேயும் எப்போதும்னு எங்கள் கம்பெனி பண்ண படத்தில் தான் ஒரு அறிமுகமானார் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணாவோட கண்டுபிடிப்பு தான் வந்து சத்யா. அவர் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணி அந்த ஆல்பத்தோட எல்லா சாங்கையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் சரவணன் வந்து எங்கேயும் எப்போதும் அந்த படத்துக்கு அவர் மியூசிக் டைரக்டரை செலக்ட் பண்ணார். அந்த வகையில் வந்து ஒரு நல்ல ஒரு இடம் அவருக்கு இருக்குது. இந்த சாங்ஸ் விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கேமராமேனை பாராட்டுறதா, இல்லை ஆர்ட் டைரக்டரா, இல்லை வந்து அந்த காஸ்டியூமா, இல்லை கமலா தேட்டரு ப்ரொஜெக்ஷனா, அவ்வளோ ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்ட அளவுக்கு பிரமாதமாக இருந்தது. ஸோ சத்யா வந்து இன் ஃபியூச்சரில் வந்து ரகுமான் சாரை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு, அந்த மாதிரி சினிமாவில் வந்து நிறைய பேருக்கு வந்து ரகுமான் சார் இன்ஸ்பிரேஷன். நான் வந்து 90s வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, ரூம் கிடைக்காம ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சுப்ராயன் காலனியில் தான் எப்படியாவது ஒரு ரூம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, சாதாரணமாக பேச்சுலருக்கே இடம் கொடுக்க மாட்டாங்க, அதில் பர்டிகுலராக சுப்ராயன் காலனி எதுக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா அங்கே தான் ரகுமான் சார் இருக்காரு. ஸோ அப்படி இப்படின்னு பிடிச்சி ஒரு சுப்ராயன் காலனியில் வந்து ஒரு மாடியில் ஒரு போர்ஷன் கிடச்சிருச்சு எனக்கு. அங்கேருந்து பார்த்தா ரகுமான் சாரோட ஸ்டுடியோ தெரியும். அதில் வந்து நைட்டு அந்த ஏரியாவே இருட்டாக இருக்கும். அந்த ஒரு ஸ்டுடியோ மட்டும் ரொம்ப பிஸியாக இயங்கிட்டு இருக்கும். நான் அங்கே மொட்டை மாடியிலேருந்து பார்ப்பேன். பார்த்துட்டு இருக்கும்போது ரகுமான் சார் இந்நேரம் எந்த சாங்க்கு எந்த டைரக்டரோட கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு, எந்த லிரிக் ரைட்டரோட இருக்காரு, எங்கே ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அங்கேருந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த என்னுடைய மொட்டை மாடியிலேருந்து அவரோட ஸ்டுடியோவுக்கு நான் இன்ச்சாக போய் அந்த கம்போசிங் ரூமில் போய் நான் உட்காந்து அவரோட உட்காந்து கம்போஸ் பண்ணதுக்கு எனக்கு 8 வருஷம் ஆச்சு. அந்த ஒரு படம் வந்து என்னுடைய லைஃப்ல வந்து என் வாழ்க்கையில் நான் வாழும் நாள் எல்லாத்துலேயும் சேர்த்து நான் மறக்க முடியாத அந்த நாள் வந்து சாரோட இருந்த அந்த நாள். ஸோ சத்யா கூட அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு என்ன மாதிரி இன்ச்சா இல்லாமல் கொஞ்சம் மீட்டரா வேகமாக வந்து ரகுமான் சார் மாதிரி ஒரு நல்ல பொசிஷன்ஸ் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எங்கே போனாலும் நம்ம காலர் நிமித்தி விட்டு நான் வந்து ரகுமான் சார் இருக்கிற ஊர்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பெருமையாக சொல்றதுக்கு ஒரு காரணம் ரகுமான் சார். அந்த மாதிரி வந்து சத்யா கூட ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நல்லா வரணும். அதுக்கான அறிகுறிகள், உழைப்பு, ஒரு கடுமையான உழைப்பு இந்த சாங்கில் தெரியுது. இன்னும் அவர் கடுமையாக உழைச்சி வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. கிருஷ்ணாவும் சொல்லணும், நிறைய போராடிட்டாரு கிருஷ்ணா. வாழ்க்கையில் எல்லாருமே போராடுவோம். சினிமாவில் போராட்டங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் கற்பனை பண்ணுறதுக்கு மேலே அது கஷ்டமானது. அந்த போராட்டத்தை பிடிச்சிட்டாரு கிருஷ்ணா. வாழ்க்கையில் வந்து நம்ம சில டைமில் அந்த பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் நின்றுட்டு இருப்போம். பஸ்ஸு வரும், ஒரு ரொம்ப லேட்டாக வரும், வர்ற பஸ் ஆல்ரெடி ஃபுல்லாக வரும். அது நம்ம நிற்க வேண்டிய இடத்துல தள்ளி கொஞ்சம் நேரம் நின்றுடும். ஸோ இங்கேருந்து நம்ம ஓடுறதுக்குள்ளே பஸ் எடுத்துருவாங்க. திருப்பி பஸ் அப்படி ஓடிட்டே இருக்கும்போது பின்னாடி ஓடிட்டே இருக்கும். அந்த டைம்ல நம்ம தூரத்துலேருந்து பார்ப்போம் ஒருத்தர் அந்த மாதிரி பஸ்ஸை சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யார் என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் எப்படியா நம்ம அந்த பஸ்ஸை பிடிச்சிடணும்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட ஒரு நிமிஷம் வேண்டுவோம். அந்த பஸ் இப்படி நின்றுடும், இல்லைன்னா இவன் வேகமாக போய் அந்த பஸ்ஸை பிடிச்சிருவான். நான் இன்னைக்கு அந்த கிருஷ்ணாவை அந்த மாதிரி தான் பார்க்குறேன். கிருஷ்ணாவும் கண்டிப்பா வந்து அவருடைய வெற்றி பயணம் வந்து இந்த நெடுஞ்சாலையில ஆரம்பிச்சு அது இன்னும் வேகமா போகும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். கிருஷ்ணா வந்து முதல்ல தாமசன் தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. அப்போ அவர் சொன்ன ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த எமோஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் பண்ண பாடல்கள்லாம் இன்னும் பாப்புலராக இருக்கு. ஒரு படம் புது ஆளுங்களை வச்சு அது பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு இந்த குவாலிட்டி வந்திருந்தா பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ற குவாலிட்டி தெரியுது கிளீனா. அண்ட் ஐ நோ தட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட். நானும் ஒரு 2-3 படம்
பேசிட்டு இருக்கேன். நல்ல சப்ஜெக்ட், ஆனால் அவங்க புது ஆளுங்க தான் there's no budget for that. ஹிந்தினா ஒன்று அது இட்ஸ் லைக் காஸ்டிங் 10 times the money, பட் தமிழில் புதுசாக வச்சு குவாலிட்டி பண்ணுறது இட்ஸ் அ ரியலி ரேர் திங். ஐ அப்ரிஷியேட் தட் பேஷன். அது பேஷன் தான் நடக்கும், பேஷன்லாம் நடக்காது. God bless him. Satya is amazing and I can see a lot of promising in the hard work clean in the music la ellarkum varthukal and God bless this film. Thanks so much. Krishna அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் about them. இந்த நிமிஷம் I'm really excited because ரெண்டு பெரிய ஆளுங்க இந்த படத்தினுடைய மியூசிக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரஹ்மான் சாரை பத்தி நான் ஒன்று சொல்லணும்னா, எனக்கு வந்து நிறைய கடல் நம்பிக்கை உண்டு. அதாவது எனக்கு ஏதாவது வேண்டும்னா ரொம்ப தீவிரமா வேண்டுவேன். என்னுடைய வேண்டுதல் சிறிது தள்ளி போகலாம். ஆனா சார் கிட்ட நான் கேட்டது எதுவுமே தள்ளி போனதில்லை. கேட்ட உடனே கொடுத்துருவாரு. அவரோட ஸ்டுடியோக்குள்ள போகும்போது நான் கோயிலுக்கு போற ஃபீல் தான் எனக்கு இருக்கும். ஏன்னா அவர் மட்டும் இல்லை, அவர் சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்ல உள்ளங்களா இருக்கும். அது கடவுள் அவருக்கு இன்னைக்கு கொடுத்த வரம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேதை கூட எனக்கு ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஒரு நாள் நான் சார் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மியூசிக் இல்லாமல் நிறைய பர்சனலாக நிறைய விஷயம் பேசியிருக்கோம். சிலனோட காதல் கம்போசிங்ல ஓப்பனிங் டைம்ல ஸ்டார்டிங்ல நைட் டைம்ல சார் கம்போஸ் பண்ணுவாரு. அது 1.5 வருஷம் நடந்தது அந்த படம். அப்போ படம் முடியும் போது டெய்லியும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, நைட்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அப்ப சார் கிட்ட கேட்டேன், சார் எப்ப சார் தூங்குவீங்க? டெய்லியும் நைட்ல 2 ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப சார் சொன்னாரு, ஐ கிராஸ் 40, அதனால சீக்கிரமா நிறைய நல்லா பண்ணும், அதனால நிறைய உழைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் 2 ஆஸ்கார் வாங்கினாரு. ஸோ அவரை பத்தி சொல்றதுக்கு வேற என்ன இருக்குன்னு தெரியல. அப்படி ஒரு அவருடைய வேல்யூபிளான ஒரு டைமை இன்னைக்கு எனக்காக அவர் கொடுத்திருக்காரு. ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் சிஸ்டர். அண்ட் முருகா சார், நான் இந்த படத்தினுடைய டீசர், ஃபர்ஸ்ட் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்ச உடனே முருகா சார் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு எண்ணம். நான் சாரை கான்டாக்ட் பண்ணி ஃபோனில் பேசின உடனே அவர் உடனே வரேன் அப்படின்னாரு. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு நல்லபடியாக. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவர் மும்பையில் ஷூட்டிங்கில் இருந்தார். ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு சொன்ன உடனே வந்திருக்காரு அப்படின்ட்டு. அதாவது எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பரிச்சயம் கிடையாது. ஆனால் சொன்ன உடனே வந்து ஒரே இதுதான். இந்த விழாவுக்கு நான் அழைக்கும் போது ஒரு SMS தான் அனுப்பிச்சேன். அது போய் சேர்ந்ததோ இல்லையோ அதுக்குள்ள ஓகே நான் வரேன் அப்படின்னாரு. ஸோ முருகா சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இது கிரேட் டைரக்டர். அதாவது ஒரு படத்தை வந்து அவரெல்லாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன். நல்ல தீமை கமர்ஷியலா எப்படி சொல்லணுன்றது எல்லாருக்கும் வராது. ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷன்ல நான் இந்த படம் பண்ணியிருக்கேங்கல நான் பெருமையா சொல்லிப்பேன். ஸோ தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படத்துக்காக எல்லா செலிபிரிட்டிஸ் நிறைய தமிழ் திரையுலகில் எனக்கு ரொம்ப சிலர் தான் தெரியும். இதுல அதாவது எனக்கு மிக தெரிஞ்ச திரையுலகில் ரொம்ப சிலர், ரஹ்மான் சார், தானு சார், அந்த மாதிரி ரொம்ப சிலர் தான் எனக்கு தெரியும், விரலொட்டி எண்ணிடலாம். ஸோ தானு சார் தான் வந்து எனக்கு ரஹ்மான் சார் அறிமுகப்படுத்தி வச்சார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா செலிபிரிட்டிஸும் நான் வந்து கேட்ட உடனே யாருமே எஸ்டேட் பண்ணாம சாங்ஸ் அண்ட் ட்ரைலரை பார்த்து அவங்களோட ஒப்பீனியன் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு உண்மையுமே மனதார அவரை நான் வணக்கத்துடன் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அஜுவன் சவுந்தரராஜன், இவங்க 2 பேரும் இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. ஸோ இது எனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல நான் வந்து என்னன்னா
முருகதாஸ் சொன்ன மாதிரி நிறைய எமோஷனல் விஷயத்தெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கைடன்ஸா இருந்தது என்னுடைய தாயார். அவர்களுக்கு இந்த நிறுவனத்தில் எங்க அம்மாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல். குறிப்பா என்னோட பிரஸ் மீடியா, உங்களோட சப்போர்ட் இல்லாம எதுவுமே சாத்தியம் இல்லை இந்த உலகத்துல. வித் ஆல் யுவர் சப்போர்ட் வில் ராக். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஸோ மச். இந்த தருணத்தில் திடீர்னு ஒரு குட்டி பூங்கொத்து ஒன்று வந்திருக்கு. அது தட் இஸ் ஃப்ரம் தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த கதாசிரியர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், ஒண்டர்ஃபுல் ஆக்டர் பாக்யராஜ் அவர்கள் இந்த படத்தின் குழுவினருக்கும் மிஸ்டர் கிருஷ்ணாவுக்கும் இந்த புக்கேவை கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் அதை அவர்கிட்ட அளிக்குமாறு கேட்டுட்டு இருக்காங்க. கிருஷ்ணா சார், திஸ் இஸ் ஃப்ரம் பாக்யராஜ் சார். தேங்க்ஸ் ஸோ மச். கேன் ஐ ஹேவ் த க்ரூ ஒன்ஸ் அகேன் ப்ளீஸ் ஃபார் அ வண்டர்ஃபுல் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் மேலே திரையுலக பிரபலங்கள் அத்தனை பேரும் தன்னுடைய வாழ்த்துக்களை இந்த படத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் ஆல் தோஸ் லவ்லி ஹார்ட்ஸ்.